Hi dear students, today we are going to see next chapter of Commerce, chapter 4, Sole Proprietorship. Introduction. A business organization is an organization which is engaged in some industrial or commercial activity. It represents an institutional arrangement for carrying on any kind of business activity. It may be owned and controlled by a single individual or by a group of individuals who have entered into a formal or informal agreement to jointly conduct the business. சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்றது என்ன அப்படின்னா உற்பத்தி தொழிலையோ அல்லது வணிக நடவடிக்கைகள், அதாவது மேனுஃபேக்சரிங் பண்ணுறதோ அல்லது வாங்கி விற்கிறதையோ குறிக்கக்கூடிய முன்னு எந்த ஒரு வாணிகமோ அதனுடைய செயலை என்ன பண்ணுறாங்க மேற்கொள்ளும் போது நிறுவன ஏற்பாடுகளை தொழில் அமைப்புகள் பிரதிபலிக்கின்றன. ஸோ அந்த செயல் அவங்க என்ன செயல் செய்கிறாங்களோ அதை மேற்கொள்ளும் நிறுவன ஏற்பாடுகள். ஸோ அதாவது கம்பெனியுடைய ஏற்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா அதை அந்த தொழில் அமைப்பை பிரதிபலிக்கிறது, எப்படி இருக்கும் அந்த கம்பெனி அப்படின்றத பிரதிபலிக்கக்கூடியது. இந்த சட்டத்தின்படி பதிவு செய்யப்பட்ட அல்லது பதிவு செய்யப்படாத உடன்படிக்கையினால் கூட்டாக தொழிலை நடத்துவதற்கு தனியாகவோ அல்லது அனைவருமோ அத்தொழிலை நடத்தவும் மற்றும் கட்டுப்படுத்தவும் கூடியதே இந்த அமைப்பாகும். ஸோ தனியாகவோ அல்லது எப்படி கூட்டாவோ சேர்ந்து செய்யலாம். ஸோ சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்னு பேர் தான், ஆனால் தனியாகவும் செய்யலாம், ஒரு 2 பேர் சேர்ந்தும் செய்யலாம். அந்த தொழிலை நடத்துறதுக்கு ஒரு சில கட்டுப்படுத்துறதுக்கும் இருக்கக்கூடியது தான் என்ன அப்படின்னா இந்த தனியார் வணிகம். Every business undertaking is a separate and distinct business unit. It has its own identity and separate ownership. It can be distinguished from the undertaking on the basis of its ownership, மேனேஜ்மெண்ட் அண்டு கண்ட்ரோல். ஸோ ஒவ்வொரு பிஸ்னஸ்லேயுமே ஒவ்வொரு வியாபாரத்துலேயுமே எப்படி இருக்கும், தனியாகவும் இருக்கும் அல்லது மாறுபட்ட வியாபார பிரிவுகளை கொண்டதாக இருக்கும். தனியாகவும் இருக்கும், ஸோ வித்தியாசமாகவும் இருக்கக்கூடிய தொழிலாக இருக்கும். அந்த தொழில் அமைப்பில் எப்படி இருக்கும், தனித்துவமான அடையாளமும் தனிப்பட்ட உரிமையும் உடையதாக இருக்கும். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவ அடையாளம் இருக்கும் அல்லது தனிப்பட்ட உரிமையும் இருக்கும். இந்த மேலாண்மை, உரிமை மற்றும் கட்டுப்பாட்டை அடிப்படையாக கொண்டு இவை சிறந்த நிறுவனங்களாக விளங்குகின்றன. அந்த மேனேஜ்மெண்ட்டு, ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல் இதெல்லாமே சிறந்த நிறுவனங்களாக மாற முடியும். த நெக்ஸ்ட் ஒன், அக்கார்டிங் டு வீலர், a business undertaking is a concerned company or enterprise which buys and sells, is owned by one person or a group of persons and is managed under a specific set of operating policies. ஸோ இதில் வீலர் அப்படின்றவர் என்ன சொல்கிறாரு, இதுக்கு வரைவிலக்கணம் தராரு. என்ன வரைவிலக்கணம் தரா, இந்த தொழில் அமைப்பு அப்படின்றது தனியான கொள்கை தொகுப்போட தொடர்புடைய நிறுவனம், நிறுமம் அல்லது வணிக அமைப்புகள் மூலம் வாங்கிறதுக்கும் விற்கிறதுக்கும் தனிநபராகவோ அல்லது கூட்டாகவோ உரிமை மேலாண்மை கொண்டு இருக்கும் அப்படின்ட்டு யார் சொல்கிறாங்க, வீலர் அப்படின்றவர் டெஃபினேஷன் கொடுத்துருக்குறாரு. Then all business undertakings are directly or indirectly engaged in the transfer or exchange of goods and service for value. They deal in goods and service on a regular basis. Their main motive is to earn profit and they are exposed to various type of risk. தொழில் நிறுவனம் அப்படின்றது சுதந்திரமாகவும் இடர்கள், அதாவது நிறைய ரிஸ்க்கும் இருக்கக்கூடியதாக இருக்கும். அது தனிப்பட்ட உரிமையோ அல்லது கம்பெனியுடைய, அதாவது மேனேஜ்மெண்ட்டு கட்டுப்பாட்டோட கூடிய தொழில் நடவடிக்கைகளை மேற்கொள்கிறதுக்கும் அந்த அமைப்பு என்ன பண்ணுறாங்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை என்ன அந்த வரைவிலக்கணத்துலேயும் இதை தான் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி அனைத்து வியாபார நிறுவனங்களும் எப்படி இருக்கும், நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ, டைரக்டாகவோ அல்லது இன்டைரக்டாகவோ பொருட்களை விற்கிறதுக்கும் அல்லது சர்வீஸை அதனுடைய பண மதிப்பிற்காக பரிமாற்றம் செய்கிறதுக்காகவும் பண்டமாற்றம் செய்யும்போது அந்த நடவடிக்கைகள் ஈடுபடுது. ஸோ இந்த மாதிரியான நடவடிக்கைகள் ஈடுபடுது. ஸோ அவங்க அந்த தொழில்முறை ஒப்பந்தத்தை என்ன பண்ணுறாங்க,
வழக்கமான முறையிலோ அல்லது சரக்குகளின் சேவைகளிலோ கையாளுறாங்க. ஸோ வழக்கமாக ஆஸ் யூஷுவலாக கேஷ் ட்ரான்சாக்ஷன் மூலமாகவோ அல்லது கூட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் மூலமாகவோ அதை பண்ணிக்கிறாங்க. இதுதான் என்னென்னு பார்த்தோன்னா இன்ட்ரடக்ஷன் அண்டு டெஃபினிஷன்ஸ். தென் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ். Sole proprietorship is a form of business organization in which an individual introduces his own capital, use his own skill and intelligence in the management of his affairs, and is solely responsible for the result of its operations. The individual alone may run the business or may obtain the assistance of employees. It is the first stage in the evaluation of the form of organization and is thus the oldest among them. சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா இது ஒரு வியாபார அமைப்பில் ஒரு வடிவம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறையா டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு டைப்பு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். ஒரு தனிநபர் தன்னுடைய மூலதனத்தை அதாவது கேபிட்டலை கொண்டு தனது சொந்த திறமையை மற்றும் அறிவை பயன்படுத்தி தனக்குன்னு இருக்கக்கூடிய திறமை என்ன, தனக்கு எந்த மாதிரியான அறிவு இருக்குது அதை பயன்படுத்தி அந்த வியாபாரத்தை ரன் பண்ணக்கூடியது தன்னுடைய சொந்த பொறுப்பில் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதை தான் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ். ஒரு மனுஷன் தனியாகவோ அல்லது பணியாளர்களை கொண்டோ தொழிலை நடத்தலாம். ஒரு தனி மனுஷன்னா அவங்க தனியாகவும் அந்த பிஸ்னஸை ரன் பண்ணலாம். அல்லது அவங்களுக்கு ஒரு 10 ஒர்க்கர் 20 ஒர்க்கர் 50 ஒர்க்கர் அந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் தேவை அப்படின்னாலும் அந்த ஒர்க்கர்ஸ் வச்சும் அவங்க அந்த பிஸ்னஸை ரன் பண்ணலாம். இந்த மாதிரியான தொழில் அப்படின்றது எப்படின்னா ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் அதாவது ஒன்று. ஸோ இந்த தனியார் வணிகம் அப்படின்றது ரொம்ப பழமையான ஆரம்ப காலத்துலேருந்தே தனியார் வணிகம் அப்படின்றது ஒரு பழமையான ஒன்றாவே இருக்குது. தென் it is also known as individual entrepreneurship. ஸோ இது என்னன்னு சொல்கிறாங்க இண்டிவிஜுவல் entrepreneurship. ஒரு தொழில் முனைவோராக தனியால் தொழில் முனைவோராகவும் இருக்கலாம். To raise the required capital, the individual may depend mostly on his own savings or else he may borrow parts or whole from his friends or relatives or financial institutions. ஸோ இந்த அமைப்பு என்ன பண்ணுறாங்க தனியார் வணிகம் அப்படின்றது ஒரு அமைப்புக்கு அடிப்படையான தேவை என்னவென்றால் இந்த அமைப்புக்கு அடிப்படையான தேவை என்ன எந்த ஒரு குறிப்பிட்ட தொழிலை நடத்துறதுக்கும் அதற்கான வழிகளை தேடுவதோடு தேவையான மூலதனத்தை ஏற்படுத்துவதும். ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரியான வழிகள் தேவை அவங்களுக்கு எப்படி முதலீடு கொண்டு வருது அப்படின்றத இதை கொண்டு வரக்கூடியது. இந்த நோக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நோக்கத்திற்கு தனியால் வணிகர் அதாவது சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் பெரும்பாலும் பகுதியாகவோ அல்லது முழுதாகவோ கடனை தனது நண்பர்கள் அவங்களுடைய கடன் எப்படி இருக்கும் ஒரு பாதியாவோ அல்லது ஃபுல்லாவோ அவங்க தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ அல்லது ரிலேட்டிவ்ஸ்கிட்டேயோ அல்லது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அதாவது இந்த மாதிரி கம்பெனிஸ்கிட்டேயோ அவங்க தொழில் ரன் பண்ணுறதுக்கு அவங்க கடன் வாங்கக்கூடியதாக இருக்கும். தனது சொந்த வீட்டில் ஒரு பகுதியை கூட அவங்க வாடகை கட்டணத்தில் தொடங்கலாம். ஸோ ஒரு சொந்த வீட்டிலேயே பிஸ்னஸ் பண்ணலாம் அல்லது ஒரு வாடகை இடத்துலையோ அந்த பிஸ்னஸாக பண்ணலாம். இது ஒரு சட்டப்பூர்வமாக பின்பற்ற மாட்டார்கள். இதை சட்டப்பூர்வமாகவே நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஒன் வாண்ட்ஸ் டு ஸ்டார்ட் எ ரெஸ்டாரண்ட் has to obtain a license from the health department of the municipal corporation. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னம்னா யார்கிட்ட அனுமதி வாங்கணும் முனிசிபல் கார்பரேஷன்கிட்ட சட்டப்பூர்வமாக அவங்க என்ன வாங்கியிருக்கணும் அனுமதி வாங்கி ரன் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் ஒன் டெஃபினிஷன் ஆஃப் சோல் ட்ரேடர்ஸ். இவ்வளோ நேரம் நம்ம இதுக்கு முன்னே ஒரு டெஃபினிஷன் பார்த்தோம். அது என்னன்னு பார்த்தோம்னா சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்க்கு உண்டான டெஃபினிஷன். இது சோல் ட்ரேடருக்கான டெஃபினிஷன். சோல் ட்ரேடர் இஸ் எ டைப் ஆஃப் பிஸ்னஸ் யூனிட் வேர் எ பர்சன் இஸ் solely responsible for providing the capital for bearing his risk of enterprise and for the management of business. இதை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஜேஎல் ஹான்சன் அப்படின்றவர்
சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருக்காங்க? ஜேஎல் ஹான்சன். அதாவது ஒரு தனி வணிகம், அதாவது சோல் ட்ரேடர் அப்படின்றது இந்த வியாபாரத்துடைய அளவு ஒரு வகையாகும். ஸோ வியாபாரத்தில் நிறைய வகை இருக்குது, அதில் சோல் ட்ரேடர் அப்படின்றது ஒரு வகை. அதில் ஒரு நபர் தனக்கு சொந்த பொறுப்பில் அவங்க கேபிட்டலை கொடுத்து அந்த நிறுவனத்தை இடர்பாடுகளை ஏற்கொண்டு, அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு லாபமும் வரலாம் நட்டமும் வரலாம். ஸோ அந்த நட்டத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? இடர்பாடு அப்படின்றோம். அது மட்டும் இல்லாமல் நிறையா எதிர்ப்புகளும் இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம தாங்கிட்டு அந்த பிஸ்னஸை ரன் பண்ணக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது சோல் ட்ரேடர். தென் நெக்ஸ்ட்டு, sole proprietorship is that form of business organization which is owned and controlled by a single individual. He receives all the profits and risks all of his propriety in the success or failure of enterprise. ஸோ இதை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீலர் அப்படின்றவர் சொல்லியிருக்கார். தனியால் வணிகம், அதாவது சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாபார அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு வடிவம். அதை தான் எல்லோரும் சொல்லியிருக்காங்க. ஸோ நிறையா டைப்ஸ் இருக்குது, அதில் ஒரு டைப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தனி ஒரு மனிதனுக்கு சொந்தமான, இது ஒரு தனி மனிதன் ரன் பண்ணுறனால அது தனி மனிதனுக்கு சொந்தமானதாகவும் கட்டுப்பாட்டுக்கு உள்ளானதாகவும் இருக்கும். அவர் தன்னுடைய சொந்த சொத்தை யாருக்காக விற்கிறாங்க? வணிக வெற்றி அல்லது தோல்வி என்ற துணிகர செயலில் ஈடுபடுத்தி லாபத்தை பெறுகிறார். ஸோ வணிகத்தில் அவங்களோட சொந்தமான அவங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்தை என்ன பண்ணுறாங்க? ப்ராஃபிட்டுக்காகவும் அல்லது லாஸ் எது வந்தாலும் சரி அவங்க துணிஞ்சு அதில் ஈடுபட்டு அதில் என்ன பண்ணுறாங்க? லாபத்தை தான் பெறுறாங்க. ஸோ அப்படின்னு இதில் யார் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா வீலர் அப்படின்றவர் சொல்லியிருக்கிறாரு. தென் நெக்ஸ்ட் ஒன், கேரக்டரிஸ்டிக்ஸ். த ஃபாலோயிங் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சோல் ட்ரேடர். பின்னாடி வரக்கூடியது என்னன்னா சோல் ட்ரேடருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன், ஓனர்ஷிப் பை ஒன் மேன், அதாவது தனி நபர் உரிமை. ஸோ திஸ் இஸ் ஓன்டு பை சிங்கிள் பர்சன். The sole trader contributes the required capital. He is not only the owner of business but also manager of entire affair. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது சிங்கிள் பர்சன், ஓனர் வந்து யார்? சிங்கிள் பர்சனாக இருக்காங்க. த சோல் ட்ரேடர் கான்ட்ரிபியூட்ஸ் த ரெக்வயர்ட் கேபிட்டல். அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ்க்கு உண்டான கேபிட்டலை. ஹீ இஸ் நாட் ஓன்லி ஓனர், அவங்க மட்டும் அவர் ஓனராக மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனிக்கு என்னவாக இருக்கிறாரு? மேனேஜர் ஆஃப் த என்டையர் அஃபேர், அந்த கம்பெனிக்கு மேனேஜராகவும் இருக்கிறாரு. தென் நெக்ஸ்ட் ஒன், ஃப்ரீடம் ஆஃப் ஒர்க் அண்ட் குவிக் டெசிஷன். சின்ஸ் த இண்டிவிஜுவல் இஸ் ஹிம்செல்ஃப் ஆஸ் எ ஓனர், he need not consult anybody else. Hence he can take quick decision. ஸோ இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க? சின்ஸ் இண்டிவிஜுவல் இஸ் ஹிம்செல்ஃப் ஆஸ் எ ஓனர், அவர் ஒருத்தர் மட்டுமே அதுக்கு ஓனராக இருக்கிறாரு. அவருக்கு என்ன தேவையில்லை, யாருடைய கன்சல்ட்டும் தேவைப்படாது. he can take quick decision. ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னம்னா ஈஸியாக டெசிஷன் எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் மட்டுமே ஓனர், அதனால் ஈஸியாக டெசிஷன் எடுத்துக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஒன், அன்லிமிட்டெட் liability. When his business assets are not sufficient to pay off business debts, he had to pay from his personal property. ஸோ அவங்க என்ன இதில் இருக்குது? அன்லிமிட்டெட் liability. பிஸ்னஸ்க்கு தேவையான சொத்து பத்தலை, அதாவது கடன் ஏதாவது இருந்தால் தேவையான அந்த பிஸ்னஸ் உண்டான சொத்து பத்தலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய சொந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஒன், என்ஜாயிங் என்டையர் ப்ராஃபிட். ஹீ ஸ்ட்ரைவ்ஸ் tirelessly for the improvement and expansion of his business and enjoys all the benefits of his hard work.
என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன், absence of government regulation. A sole proprietor concern is free from government regulations. No legal formalities are to be observed in its formation, management or in its closure. ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கவர்மெண்ட்டோடைய விதிமுறைகளை குறுக்கீடு இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸை ரன் பண்ணுறாங்க. இந்த பிஸ்னஸை உருவாக்குறதுலையோ அல்லது மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுலையோ அல்லது அந்த பிஸ்னஸை கலைக்கிறதுலையோ அதுக்கு கவர்மெண்ட்டுடைய எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் அவங்க ஃபாலோ பண்ணுன்ற கட்டாயம் கிடையாது. தென் நெக்ஸ்ட் ஒன், no separate entity. The sole trading concern comes to an end with death, disability, insanity and insolvency of the individual. ஸோ அப்போ இது என்ன, ஒரு தனி நபர் ஒருத்தர் மட்டுமே அதனுடைய பிஸ்னஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, கேபிட்டல் போடுறாங்க. அது சின்ன அளவில் தான் இருக்கும். ஸோ அதனால் அது என்ன பண்ணுறாங்க, அந்த பிஸ்னஸ்க்கு ஒரு நிதி தடையாக இருக்கும். ஸோ அந்த வாய்ப்பு, நிதி தடை அப்படிங்கிறது அதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, அதாவது தனி உரிமையுடைய மேனேஜ்மெண்ட் திறமையும் குறைவாக தான் இருக்கும். இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுறாங்க, அதை விரிவாக்கம் செய்கிறது பெருசாக பாதிக்கப்படும். ஸோ என்கிட்ட ஒரு 1 lakh மட்டும்தான் இருக்குது நான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா, அந்த பிஸ்னஸ்க்கு ஒரு 5 lakh அமௌண்ட்டு தேவை அப்படின்னா அந்த பிஸ்னஸை என்லார்ஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், மெயின்டெனன்ஸ் ஆஃப் சீக்ரஸி. சீக்ரஸின்னா நமக்கு தெரியும், நம்ம சீக்ரெட்னு சொல்கிறோம். ஸோ அந்த ரகசியத்தை நம்ம எப்படி காக்கிறது. Since he or she manage all the affair of the business, the secrecy can be maintained easily. ஸோ தனிநபர் பிஸ்னஸ் பண்ணும்போது அங்கே பிஸ்னஸில் இருக்கக்கூடிய சீக்ரெட்டை நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். These are all the characteristics of sole trader. Then next topic, advantages and disadvantages of sole trader. So first one, we saw the advantages. Easy formation. No legal formalities are required to initiate a sole trading concern. Any person capable of entering into a contract can start it, provided he has the necessary resources for it. ஈஸியாக ஃபார்மேஷன் பண்ணிடலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோல் ட்ரேடர் தான் அங்கே பிஸ்னஸ் கொண்டு வராங்க. அதனால் அந்த ஈஸியாக அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ யாருடைய ஒப்பந்தமே எதுவும் தேவையில்லை. ஸோ அப்போ பதிவு போன்ற இந்த மாதிரியான அமைப்புக்கு அவசியமே இல்லை. ஸ்டார்டிங் பண்ணும்போது ஒருத்தர் மட்டும்தான் இருக்கணும். ஸோ யாரோடையும் நம்ம கூட்டு செய்ய தேவையில்லை. அது கவர்மெண்ட்டுடைய சட்டப்பூர்வமான தடைகளும் எதுவுமே இருக்காது. எனவே இந்த வியாபாரத்தை சீக்கிரமாக நம்ம என்ன பண்ணலாம், நிர்வகிக்கலாம். அது ஈஸியாகவும் இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன், இன்சென்டிவ் டு ஒர்க் ஹார்ட். There is a direct relationship between effort and reward. ஸோ அப்போ டைரெக்டாக ரிலேஷன்ஷிப், நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறோமோ அதற்கு உண்டான ரிவார்டு நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். The fact that the entire profit can be taken by himself without sharing with anybody else induce him to work caselessly. ஸோ அப்போ கேஸ் ஈஸிலி. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபேக்ட் எப்படி இருக்கும்னா, என்டையர் ப்ராஃபிட்டும் அவங்களுக்கு மட்டுமே தான் கிடைக்கும். யார் கூடயும் அவங்க என்ன பண்ணிக்க போகிறது கிடையாது, ஷேர் பண்ணிக்க போகிறது கிடையாது. அவங்க கிடைக்கக்கூடிய வருமானம் அத்தனையும் அவங்களுக்கே தான் இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன், ஸ்மால் கேபிட்டல். Small capital is an important as well as specific advantages of sole proprietorship. Sole proprietor can start business with small capital. அதாவது ஸ்மால் கேபிட்டல் இருந்தாலே இந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்குது. இது ஒரு அட்வான்டேஜ். கொஞ்சம் முதலீடு இருந்தாலே நம்ம ஈஸியாக சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
Then next one, credit standing. கடன் தகுதி எப்படி இருக்கும்? Since his private properties are held liable for satisfying business debts, he can get more financial assistance from others. ஸோ அப்போ ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஷிப் எப்படி இருக்குங்க? அவங்க தான் லயபிள், எல்லாத்துக்குமே அவங்க சாட்டிஸ்ஃபை த பிஸ்னஸ் டெப்ட்ஸ். ஸோ ஏதாவது பிஸ்னஸில் டெப்ட்ஸ் இருந்ததுன்னா அவங்க தான் பொறுப்பு. அது மட்டும் இல்லாமல் ஈஸியாகவும் அவங்க என்ன பண்ணிடலாம், வேற ஒருத்தவங்கிட்ட இருந்து கடனும் வாங்கிக்கலாம். எப்படி அப்படின்றதுனா நம்மளுடைய நற்பெயர் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கடன் ஈஸியாக கொடுப்பாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், பர்சனல் கான்டாக்ட் வித் த கஸ்டமர்ஸ். Since sole proprietor knows each and every customer individually, he can supply goods according to their taste and preference. Thus, he can cultivate personal relationship with the customers. ஸோ இப்போ இந்த சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் எப்படி இருப்பார்? எல்லாத்துக்கும் தெரிஞ்சவராக இருக்கலாம். ஈச் அண்டு எவ்ரி கஸ்டமருக்கு அந்த ப்ரொப்ரைட்டர் தெரிஞ்சவராக இருக்கலாம். அந்த மாதிரி தெரிஞ்சவங்களுக்கு அவங்க ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்? சப்ளை கூட்ஸை சப்ளை பண்ணலாம். அவங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு அவங்களுடைய டேஸ்ட் எப்படி இருக்குது, அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருக்குது, அதை பேஸ் பண்ணி நம்ம ஈஸியாக மாடிஃபை பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கலாம். தென் லாஸ்ட் ஒன், ஃப்ளெக்சிபிலிட்டி. The sole trader can easily adjust himself to the changing requirements of his business. Sole trader எப்படி இருப்பாங்க? ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு குறை சொன்னாங்கன்னா, ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த பிஸ்னஸை சேஞ்ச் பண்ணி கூட நம்ம ரன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, these are all the advantages of sole trader. Then next one, disadvantages of sole trader. The following are the disadvantages of sole trader. First one, limited capital. Since the capital is contributed by one individual only, business operations have necessarily to be on a limited scale. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க? ஒரே ஒருத்தர் தான் பிஸ்னஸை ரன் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அங்கே என்ன ஆகும்? குறைந்த அளவு தான் முதலீடு போட்டு ரன் பண்ண முடியும். அதனால் அவங்க சின்னதாக தான் அந்த பிஸ்னஸை ரன் பண்ண முடியும். த நெக்ஸ்ட் ஒன், லிமிட்டட் மேனேஜரியல் ஸ்கில். சிங்கிள்ஸ் intelligence and experience may not help him beyond a certain stage, since he has to focus on each and every activity. His managerial ability is bound to beyond limit. ஸோ அந்த மேனேஜரியல் ஸ்கில் ஒருத்தர் மட்டும்தான் இருக்காங்க அங்கே ஓனராக அப்படிங்கும்போது அவங்களுடைய இன்டெலிஜென்ஸும் எக்ஸ்பீரியன்ஸும் என்ன பண்ண முடியாது, எல்லாத்துலேயும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாத மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபோக்கஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டி, எல்லா ஆக்டிவிட்டிலையும் அவங்களுடைய ஃபோக்கஸை அங்கே கொண்டு வரணும். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன், அன்லிமிட்டட் liability. The creditors have two rights to recover their dues even from the personal property of the proprietors in case of the business assets are not sufficient to pay their debts. ஸோ liability எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய பர்சனல் ப்ராப்பர்ட்டியும் இங்கே அந்த ப்ரொப்ரைட்டர் அந்த பிஸ்னஸ்க்கு கொண்டு வராங்க. பத்தாத பட்சத்தில் சொந்த சொத்தையும் இங்கே கொண்டு வராங்க. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன், லேக் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன். சின்ஸ் த பிஸ்னஸ் unit is small and the financial resources are limited, experts in different field cannot be employed to secure maximum advantages. ஸோ அவங்களுக்கு சிறப்பு தேர்ச்சியின்மை, ஸோ அந்த பிஸ்னஸில் அவங்களுக்கு சரியான முறையில் தேர்ச்சி இல்லை, ஸ்பெஷலைசேஷன் இல்லை அந்த பிஸ்னஸில் அப்படிங்கும்போது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கு உண்டான எக்ஸ்பர்ட்ஸ் உடைய நாலேஜ் அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன்,
hasty decisions, அதாவது அவசர முடிவு. Sole proprietor is more likely to take hasty decision as he need not consult anybody else. ஸோ அப்போ ப்ரொப்ரைட்டர்ஷிப் என்ன பண்ணுறாங்க, அவங்க டெசிஷன் எடுக்கிறதுல வேறு யாருடைய உதவியும் கேட்குறது கிடையாது. அது சில சமயத்தில் என்னாகும், நெகட்டிவ்லேயும் போய் முடியலாம். இதுதான் என்ன அப்படின்னா ஹாஸ்டி டெசிஷன், அவசர அவசரமாக முடிவெடுக்கிறது. ஸோ அதுதான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஹாஸ்டி டெசிஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. These are all the disadvantages of sole trader. Now complete the chapter 4 sole proprietorship. We will meet in next class.